யாக்கோப்பு என்னும் பூச்சியை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. ஆமென். பூச்சி புழுலாம் ஒண்ணுதான். ஆமென். யாக்கோப்ப பூச்சியா பார்க்கிறார், புழுவா பார்க்கிறார். ஆமென். அந்த புழுவை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் ஆமென் அவருடைய ஜனத்தை, யாக்கோப்பின் ஜனம், இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு புழு பூச்சா தான் பார்க்கிறார், ஒரு புழு பூச்சா தான் பார்க்கிறார். அப்போ அந்த புழு பூச்சி இருக்கிற ஜீவச்சந்திலே புழு ரொம்ப பலவீனப்பட்டது. ஆமென். அவ்வளோ பலவீனப்பட்டது, யாருக்கும் தீங்கு செய்யாது. புழு யாருக்கும் தீங்கு செய்யாது, பூச்சி யாருக்கும் தீங்கு செய்யாது. அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். புழுவாகிய பூச்சாகிய யாக்கோப்பே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, புழுவாய் பூச்சியாய் இருக்கிற மனுஷன், ஆமென், புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் பாருங்க எம்மாத்திரம் என்றான். புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும். அப்ப பாருங்க, மனுஷனை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? புழுவாய் பூச்சியா இருக்கிற மனுஷன். சங்கீதம் 22வது சங்கீதத்துல 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. தாவீது என்ன சொல்றான் பாருங்க, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. பாருங்க, தாவீது சொல்ற, நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆமா சொல்றான் பாருங்க. ஏன் அவன் புழுங்கிறான்? புழுவை யாரு கணம் பண்ணுவா? புழுவை யார் மதிப்பா? ஆமென். அப்போ புழுவை யாரும் கணம் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அவமதிப்பாங்க, அவன் அவமானப்படுத்துவாங்க. அதுக்கு தன்னை அவன் என்ன செய்றான்? ஒப்பிட்டு அவன் சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, மனுஷனை என்ன சொல்லப்பட்டா, புழுவுக்கும் பூச்சிக்கும் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இந்த புழுவை, இந்த பூச்சியை பார்த்து தான் யாக்கோப்பை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யாதா? பயப்படாதே. நீ என்ன செய்யாதா? பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்யறேன்? துணையா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க காரியத்தை சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா நீங்க இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம் என்று பார்க்கிறோம். அதே ஸ்தோத்திரம். அதே அதாவது யாக்கோப்பை புழுவாக பூச்சியாக பார்க்கிற தேவன், ஆமென், அதே வேளையில் மற்ற மனுஷரை ஆமே தேவனாய் கர்த்தர் யாக்கோப்பை புழுவுக்கும் பூச்சிக்கும் ஒப்பிட்டு பேசுறார். யாக்கோப்பை புழுவுக்கும் பூச்சிக்கும் ஒப்பிட்டு பேசுற கர்த்தர், அதே போல மற்ற மனுஷர்களை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட யாக்கோப்பை புழு பூச்சியாய் ஆண்டவர் பார்க்கிறான்னு பார்க்கிறோம். ஆனா அதே போல மற்ற மனிதர்களை, அதாவது ரட்சிக்கப்படாத மனிதர்களை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், புல்லுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென். எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? புல்லுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு? புல்லுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த பாருங்க, புழுவு இருக்குன்னு பார்க்கிறோம். புழுவு. நீங்க யோபேல் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 1வது வசனத்து அதிகாரத்துல 4, 5, 6, 7 வரை நீங்க படிச்சு பார்த்தா, அங்கே புழுவாகிய பூச்சிக்கு என்ன இருக்குதான் தெரியுமா? புழுவுக்கு பல்லு உண்டா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பல்லு இருக்கா இல்லையா? புழுவுக்கு இருக்கு. இல்ல. யாருக்கு தெரியும்? கரெக்டா சொல்லுங்க. புழுவுக்கு பல்லு இருக்கா இல்லையா? பல்லுனா தெரியுமா? தோத்துறோம். புல்லுக்கு என்ன இருக்கு?
அதாவது புழுவுக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்கு. அதை தான் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க யோவேல் 1வது அதிகாரத்துல 4, 5, 6, 7ல பாருங்க. ஆண்டவர் அந்த புல்லுகளெல்லாம் என்ன செய்யறது? சாப்பிடக்கூடிய, புல்லை சாப்பிடக்கூடிய பல்ல கர்த்தர் புழுவுக்கு கொடுத்திருக்கிறார். பச்சை புழு விட்டதை ஆ, வெட்டுக்கிளி தின்றது, ஆ, வெட்டுக்கிளி விட்டதை ம், பச்சை கிளி தின்றது, ம், பச்சை கிளி விட்டதை ம், முசுக்கட்டை பூச்சி தின்றது. ம். தொடர்ந்து. என் வெறியரே, ம், விழித்து அழுங்கள். ம், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, ம், புது திராட்சரச நிமித்தம் அலறுங்கள். ம், அது உங்கள் வாயில் நின்று விலக்கப்பட்டது. ம், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி ம், என் தேசத்தின் வழியாய் வருகிறது. ம். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள். அது ஜாதின்னா அதை கர்த்தருடைய யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து சொல்றாரு. பற்கள் சிங்கத்தின் பற்கள். அது 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 எப்படி இருக்குமா? சிங்கத்தின் சிங்கத்தின் பற்கள். துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. என்னது? துஷ்ட சிங்கத்தின் சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. உண்டு. அது என் திராட்சை செடி அழித்து ஆ, என் அத்தி மரத்தை உரித்து ம். அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. தின்னு போட்டுரும். அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இப்ப பாருங்க, புழுதானே? புழு. அதுல இஸ்ரவேல் வம்சத்தை குறித்து சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் வம்சம் புழு, பூச்சிங்காரு. அதுக்கு துஷ்ட மிருகத்தின் கடவாய் பற்களை, மாடு புல்லை மேய்ந்து போடும். எதை வச்சு மேய்ந்து போடும்? பல்லு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க. அப்ப யாக்கோப்பு புழு, அந்த புழுவுக்கு கர்த்தர் பல்லு கொடுத்துருக்கான்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, பச்சை புல்லெல்லாம் புழு என்ன பண்ணிடும்? சாப்பிட்டுருமா? சாப்பிடாதா? சாப்பிட்றோம். மாடு புல்லை மேய்ந்து போடுவது போல புழுவை என்ன செஞ்சிடும்? பச்சை புல்லை என்ன செஞ்சிடும்? தின்னுரும். அப்பன்னா அதுக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்கா இல்லையா? இருக்கு. புழுவுக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க நல்லா என்ன கவனிக்கணும் இதுல ஒரு விஷயம் அப்படின்னா, சங்கீதம் 90வது சங்கீதத்துல 5வது வசனம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மனுஷர்களை புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். ஆனா யாக்கோப்பின் இந்த மீட்கப்பட்ட ஜாதியை, அந்த மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களை புழு பூச்சிக்கு ஒப்பிடுறாரு. ஆனா ரட்சிக்கப்படாதவர்களை, மீட்கப்படாதவர்களை கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா? புல்லுக்கு ஒப்பிடுகிறார். என்னதுக்கு ஒப்பிடுகிறார்? ஆமா, சங்கீதம் 90வது சங்கீதத்துல 5வது வசனம். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்து இருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆமென். ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரத்துல 6, 7 புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 40, 6, 7 பாருங்க. புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு கர்த்தர் சொல்றார். ஏசாயா கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 51:12 படிங்க. ஏசாயா புஸ்தகம் 51வது அதிகாரத்துல 12வது வசனத்தை படிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனு புத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும். பாருங்க, இதுல சொல்ற சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. ஆமென். அப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ யாருக்கு பயப்படாதா? சாக போறான் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனுக்கு நீ என்ன செய்யாதா? பயப்படாதா. நீ யாரு? உன்னை யாருன்னு சொல்றாரு? உன்னை யாரு? புழுவுக்கு ஒப்பிடுறாரு. ஆமென். மற்ற ஜனங்களை புழுவுக்கு ஒப்பிடல. கர்த்தருடைய ஜனத்தை யாக்கோப்பேனும் பூச்சியே, யாக்கோப்பேனும் புழுவே. அப்போ அதை சொல்லிட்டு அதுக்கு பல்லு எப்படி இருக்கான் தெரியுமா? கடவாய் பற்களை போல இருக்கு. அதை நம்ம வாஸ்தவம் இல்ல, துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பல்ல போல புழுவுக்கு கொடுத்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரத்துல 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 41:15 வாசிங்க.
ஏன்னா இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இல்ல பற்கள் நான் உள்ள 14 வாசிங்க, அப்பதான் சரியா வரும். யாக்கோப் என்னும் பூச்சியே, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஆ, பயப்படாதே, ம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆ. என்று கர்த்தரும் இப்ப சொல்றா பாருங்க, யாக்கோப் என்னும் பூச்சியே. பூச்சியே அப்படின்னு 14 சொல்றாரு. ஆமே. இப்ப 15ல அந்த பூச்சிக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு பாருங்க. இதோ போர் அடிக்கிறதற்கு இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். ஏது புழுவை எப்படி மாத்துறாராம்? கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ என்ன பண்ணிடுவா? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நொறுக்கி குன்றுகளை பதருக்கு தகுடு கூட மாத்திரும். ஆமென். இப்ப பாருங்க, யாக்கோப்பின் பூச்சிக்கு என்ன கொடுத்துட்டாரு? எந்திரமான பல்லு. பல்ல கொடுத்துட்டார். ஆமென். இப்போ பல்லு ஓண்ட இருக்குப்பா. அவன் மனுஷன் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்குது? புல்லு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான். இப்போ பல்லு உள்ள பூச்சி பெருசா, ஆமே, புல்லு பெருசா? சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற புரியுதா? புரியுது. பல்லு உள்ள பூச்சி பெருசா இல்ல புல்லு பெருசா? பூச்சிதான் பெருசு. பூச்சி என்ன பண்ணிரும்? புல்ல காலி பண்ணிரும். கப்புல காலி பண்ணும். அந்த மனுஷருக்கு நீ என்ன செய்யாதா? பயப்படாத. பயப்படாதே. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் நம்மகிட்ட இருக்கிறது. அதனால நீ ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ பூச்சி புழுப்பா, உன்னை நான் என்ன செய்யிருக்கிறேன்? பயங்கரமா பல்களை கொடுத்துருக்கிறேன். ஆனா உன்னை போல மற்ற ஒரு மனுஷனை நான் புல்லுக்கு வச்சிருக்கேன். ஆமே. காலையில புத்து மாலையில மறைஞ்சிருவான். ஆனா அவன் அந்த புல்லு ஓண்டா என்ன செய்ய முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. அதனால நீ பயப்படாத. அதான் சொல்றாரு, என்ன சொல்ல, யாக்கோப்புன்னு பூச்சியே, இந்த புல்லுக்கு நீ என்ன செய்யாதா? பயப்படாத. புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்றோம்? இந்த புல்லா பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அந்த மோபாப் ராஜா சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த ராஜா சொல்லுவான் என்ன, அதாவது மோபாப்பியர்கள் நாங்க எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லுவான். அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை அவன் என்ன சொல்லுவார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மாடு, நாங்கள் யாரு சொல்லுவான்? புல்லு. அவங்க எங்களை என்ன பண்ணிடுவாங்க? அந்த வசனத்தை வாசிக்கீங்களா? 22 23 பாருங்க, அந்த வசனம் வாசிங்க. 22வது அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. அதாவது மாடு புல்லை மேய்ந்து போடுவது போல. என்னாகமும் கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். 22ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாகமும் யார் எடுத்து வாசிக்கா? எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். மீதியானின் மூப்பரை நோக்கி மாடுகள் புல்லை மேய்கிறது போல, மாடுகள் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் இஸ்ரவேலின் கூட்டம், சிறு கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். நம்மை யார சொல்றான்? அப்ப யார புல்லா சொல்றான்? அப்ப கர்த்தரும் அவனை புல்லுன்னு தானே சொல்றாரு. ஆமென். அப்போ நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர் எல்லாம் புல்லுக்கு ஒப்பிட்டு நம்மை கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுறாரு? பூச்சிக்கு ஒப்பிடுறார். பூச்சிக்கிட்ட என்ன இருக்கு? பல்லு இருக்கு. ஆமென். பூச்சிக்கு பல்லு இருக்கு. ஆமென். புல்லுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமென். அது என்ன செய்யும்? ஒண்ணுமே பண்ணாது. இந்த புல்லு பூச்சியை என்ன பண்ணிரும்? இந்த புல்லு, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை, போராட்டம் என்னெல்லாமோ இருக்குது, பெரிய ஆளாதான் இருக்கிறது. அவனை ஆண்டவர் புல்லுக்கு ஒப்பிடுறான்னு பாய்க்கிறோம். ஆனா சொல்லிட்டு அவனே ஆன்சர் சொல்லிட்டான். மோபாப் ராஜா ஆன்சர் சொல்லிட்டான். என்ன செஞ்சான்? மாடு புல்லை தின்று போடுவது போல அவர்கள் நம்மை தின்று போடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை அவர் எவ்வளவு மேன்மையா பார்க்கிறார். நான் தான் சொன்னேன், மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆமே கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஆமே. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் கர்த்தருடைய பார்வையில
புழு பூச்சியா இருக்கிறது. ரட்சிக்கப்படாத கூட்டம் கர்த்தருடைய பார்வையில புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்போ எதை பார்த்து பயப்படணும் சொல்லுங்க? புல்லு. ஆமென். புல்ல பார்த்து பூச்சி பயப்படணுமா? பூச்சியை பார்த்து புல்லு பயப்படணுமா? பூச்சியை பார்த்து புல்லு பயப்படும். பூச்சியை பார்த்து புல்லு பயப்படுது. புல்லு பயப்படுது. அதானே இயற்கை. ஆமென். புல்லு பூச்சி புழு வந்துச்சுன்னா புல்லு நிலைமை என்ன ஆகும்? காலி. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, எதை பார்த்து நம்ம எதுக்கும் அதனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த புல்லை பார்த்து நீ பயப்படாதே. ஆமென். யாக்கோப்புன்னும் பூச்சியே, இந்த புல்லை பார்த்து நீ என்ன செய்யாதா? பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நீங்க யாக்கோப்பை வச்சு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 1 முதல் 7 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசா ஒரு புல்லு, யாக்கோப்பு ஒரு பூச்சி. ஏசா யாருமா? யாக்கோப்பு யாரு? யாக்கோப்பு தம்பி, ஏசா அண்ணன். 400 பேரோட வாரான். அவனை ஆண்டவர் புல்லா பார்க்கிறார். ஆமென். யாக்கோப்பு எப்படி பார்க்கிறாரு? ஒரு பூச்சியா கர்த்தர் பார்க்கிறான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யாக்கோப்போட இருக்கிறார், ஏசாவோட கர்த்தர் இல்லைன்னு பார்க்கிறோம். அவனை பார்த்து நீ பயப்படாதப்பா. ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வந்த வழி திரும்பி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அவன் வந்த வழி என்ன செஞ்சான்? திரும்பி. புல்லு என்ன செஞ்சது? புல்லு எங்க இருக்கும்? பாதையில் தான் இருக்கும். வனாந்தத பால கீழே தான் இருக்கும். புல்லு எங்க இருக்கும்? தரையில இருக்கும். பூச்சி எது மேல இருக்கும்? புல்லுக்கு மேல இருக்கும். புல்லுக்கு மேல என்ன இருக்கும்? பூச்சி இருக்கும். பூச்சி. அப்ப புல்லு நிலைமை என்னவாகும்? அவுட் ஆகிடும். ஆமென். என்ன ஆயிரும்? அவுட் ஆகிடும்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் பிரசங்கி 3:19 சொல்றான், ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. யாரை பார்க்கிலும், அதாவது இன்னும் உங்களுக்கு சொல்லுவேன்னா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு, ஆமென், ரட்சிக்கப்படாத மனிதர்கள் மிருகத்தை விட மேன்மையானவர்கள் அல்ல. ஆமென், அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன். உலகத்தான நான் சொல்லல. நான் உலகத்தை நான் பார்த்து சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து சர்ச்சுக்குள்ள வந்து ரட்சிக்கப்படாம, மீட்கப்படாம, வேறு பிரிக்கப்படாம இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ மிருகத்தை பார்க்கல மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் யாக்கோப்பை பூச்சிக்கு தான் ஒப்பிட்டு பேசுறான்னு பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாதவன புல்லுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாத. இந்த புல்லை பார்த்து நீ என்ன செய்யாதப்பா? பயப்படாத. நீ புழு, உன் வாயில பல்லு இருக்கு. புழு எம்மாத்திரம் உனக்கு முன்பாக. போய் இந்த புல்லுக்கு நீ பயப்படுறியே. அல்லேலூயா. நீங்க குதிரையை எடுத்துக்காங்க. யோபு 39:21 படிங்க பார்க்கலாம். யோபு புஸ்தகத்து 39வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அது பாருங்க. ஸ்தோத்திரம். யோபு 39:21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுத தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். பயப்படுதல் என்ன செய்யும்? அலட்சியம் பண்ணும். அது கலங்காமலும் பட்டயத்தை கண்டு என்ன செய்யாது? பயப்படாது, பின்வாங்காது. பட்டயத்தை கண்டு என்ன செய்யாது? பின்வாங்காது. அது கலங்காது. அது பயப்படுதல் என்ன செய்யும்? அலட்சியம் பண்ணும். ஆமென், அல்லேலூயா. கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. லூக்கா 9:62. ஆமென். ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னாரு, இந்த சமபூமி நில்லாதே, ஓடு, பின்னிட்டு பாராதா. பின்னிட்டு பார்த்த
லோத்து மனைவி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கா? உப்புதுனா மாறி நீ பின்னிட்டு பாத்தியன்னா பரலோகம் போக மாட்டா. அம்மே அம்மே அல்ல. முன்ன ஓடுறவன் முன்னதானே பார்த்து ஓடணும். சொல்லுங்கம்மா. அம்மே. பவுல் எழுதுறாரு பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 12, 13, 14 நினைக்கேன். நான் என்ன செய்யணும்னா பின்னானவே மறந்து முன்னானவே நாடு. ஆமே. ஒருத்தன் ஓடணும்னா கீழே விழாம ஓடணும். எதை பார்த்து ஓடணும்? பின்னால பார்த்து ஓடணும். அவன் விழுந்துருவான், எதிரி வந்து கொண்டு போட்டுருவான். ஆமென். அல்லேலூயா. பின்னிட்டு பாராதே, உனக்கு முன்பாக போ. ஆமென். அதை பிடித்துக்கொள், லக்கை நோக்கி ஓடு. அப்ப பிடித்துக்கொள்ள. பின்னிட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துருவா. என்ன செய்யாது? சோதனை பிரச்சனை பார்த்து விழுந்துருவா. ஆனா குதிரை என்ன செய்யுமா? தனக்கு எதிராய் வருகிற என்ன செய்யுமா? போகுமா. குதிரை பின்னிட்டு வராது. குதிரை என்ன செய்யும்? குதிரை பின்னால ஓடுறத பார்த்திருக்கீங்களா? ஒன்னும் பேச மாட்டீங்க. குதிரை பின்னால ஓடுமா? ஆனா மனுஷன் பின்னால திருப்பி ஓடுவான் தெரியுமா? ஆமென். குதிரை பின்னால ஓடாது. யுத்த களத்துல அது என்ன செய்யும்? பயங்கரமா நிற்கும் பாய்க்கிறோம். அப்ப மிருகத்தை பாய்க்கலாம் மனுஷன். அப்படின்னா பின்னிட்டு பார்க்கிறவன் ஆமென் மிருகத்தை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் அல்ல. ஆமென். பயப்படுகிறவன் மிருகத்தை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் அல்ல. இந்த மிருகம் பயப்படுதல் என்ன செய்யுது? அலட்சியம் பண்ணுதுயா. புல்ல பார்த்து பூச்சி என்ன செய்யணும்? புழு அலட்சியமா நினைக்கணும். ஆமே. இன்னைக்கு புழுவை பார்த்து அலட்சியமா நினைக்குதுயா. ஆமே. அல்லேலூயா. எது அலட்சியம் பண்ணணும்? பூச்சி புல்ல பார்த்து அலட்சியம் பண்ணணுமா? புல்லு பூச்சை பார்த்து அலட்சியம் பண்ணணுமா? சொல்லுங்கம்மா. அலட்சியம் பண்ணணும். அப்ப குதிரை பாருங்க. அப்ப ஆண்டவர் அதான் மனுஷனை புழுவுக்கு பூச்சிக்கு ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 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 அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம அதை கவனிக்கணும். இஸ்ரவேல் படம் நிக்குது. 1 சாமுவேல் 16, 17 பாருங்க. அங்க கோலியாத்து வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஆமென். யாக்கோப் என்னும் பூச்சி பயந்து நடுங்கிட்டு இருக்கு. அப்படிதானே இருக்கு? இருக்கா இல்லையா? இஸ்ரவேலின் படம். கர்த்தர் கோலியாத்தை எப்படி பார்க்கார் தெரியுமா? ஒரு புல்லா பார்க்கிறார். கர்த்தர் கோலியாத்தை எப்படி பார்க்காரு? ஒரு புல்லா பார்க்காரு. ஆனா இஸ்ரவேலின் ராஜா அவனை பெரிய ஆளா பார்த்துட்டு இருக்கான். டேய், பல்லு இருக்கு, நீ புல்லுடா, உன்கிட்ட பல்லு இருக்குடா, உன்னை பல்லாக்கி வச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துல யாரு வாரா? தாவீது வாரான். அவன்கிட்ட இருக்கு பாருங்க ஒரு விசுவாச வார்த்தை வேதனம். விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்து எம்மாத்திரம். இவன் ஆளு சின்ன ஆளு தானே, இவன் தான் புல்லு. அவன் எப்படி இருக்கிறான்? பயங்கரமா இருக்கிறான். அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த விருத்த சேதம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம் அப்படிங்கான். சவுலால ஏன் அந்த வார்த்தை சொல்ல முடியல? ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா விசுவாசம். கர்த்தர் நமக்கு பயமுள்ளாவிய தரல. ஆமென். நமக்கு பயமுள்ளாவிய தந்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நமக்கு திகில் ஆவிய தந்திருக்காரு. நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்காரு? ஆமென். பயப்படுற ஆவியா நமக்கு இருக்கு. நம்ம தகப்பன் இயேசு கிறிஸ்து பயப்படுகிறவரா? பயப்படாத தகப்பனுக்கு பிறந்த பயப்படாதவனையா நானு. ஆமென். இவன் நிற்கிறான். கோலியத்தை பார்த்து பயப்படல, பட்டயத்தை பார்த்து பயப்படல, எதை பார்த்தும் பயப்படல. அவன் சொல்றான், நான் யாக்கோப் என்னும் பூச்சி, என்கிட்ட என்ன இருக்கு? கல்லுன்னு பல்லு இருக்கியா, இந்த பல்லால உன்னை கொன்னுருவோம் அப்படிங்கிறான். ஆமென். புல்லுடா நீங்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கோலியத்தை பார்த்து புல்ல பார்த்து யாக்கோப் என்னும் பூச்சி, இந்த தாவீதுன்னு பூச்சி குட்டி என்ன செய்தன்னா பயப்படல. குதிரையை போல பயத்தை இட பண்ணிச்சது, அலட்சியம் பண்ணிச்சது. கல்ல தூக்கி போட்டுச்சு. ஆமே, புல்லு பட்டு போச்சு. ஆமே. நம்ம வாழ்க்கைக்கு முன்பாக நிறைய புல்லுகளை இருக்குது. புல்ல பார்த்து நீ பயப்படாதா? ஆமென். அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாருங்க. ஆமென். நெபுகாத்து நேச்சரை கர்த்தர் ஒரு புல்லா பார்க்கிறார். இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை ஆமே புழு பூச்சி தான். அதனால சொல்றான், இவன் பார்க்க உன்னை புழு பூச்சி, நான் பெரிய ஆளுன்னு அவன் நிக்கான்னு பாய்க்கிறோம். ஆனா கர்த்தர் அவனை புல்லா பார்க்கிறான்னு பாய்க்கிறோம். ஆமென். அவன் சொல்றான், என்ன ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அக்கினிக்கும் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இவங்க பார்த்தா அக்கினியை புல்லா பார்க்கிறான், நெபுகாத்நேச்சரை புல்லா பார்க்கிறான். நாங்க யாக்கோப் என்னும் பூச்சியா,
நாங்க உனக்கும் பயப்பட மாட்டோம், நீ வச்சிருக்க அக்கினிக்கு என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். அப்படி ராஜாவுக்கு இவன் அடிமை, ராஜாவுக்கு அவன் பயப்படல, அவன் அந்த அக்கினிக்கு அவன் என்ன செய்யல, பயப்படல. அக்கினியை கண்டு பயப்படக்கூடாது. ஆமே, அதிகாரம் ஆளுகையில் உள்ள கண்டு நினைச்ச கூடாது, பயப்படாது. இவன் ஒரு புழு பூச்சியா தான் நின்னானுவ, தூக்கி உள்ள போட்டாங்க, புழு சாகல, பூச்சியும் சாகல, உயிரோட வந்துச்சுது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. புல்லு யாரு? நெபுகத்நேச்சர். புல்லு திங்க வச்சாரா இல்லையா? சொல்லுங்க. மாட்டை போல புல்லு திங்க வச்சாரா இல்லையா? ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விரோதமா எவன் எழும்புறானோ அவனை கர்த்தர் புல்லு திங்க வைப்பார். ஆமென். நம்மள அவங்க கையிலிருந்து விடுவிப்பார், பாதுகாப்பார். ஆமென். அப்படின்னா யாக்கோபின் பூச்சியே, சாத்ராக் மேசாக்கே, நீங்க பயப்படாதீங்க. அக்கினி பயப்படாதா, நெபுகத்நேச்சர் பயப்படாதா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. யாரு? நான் உனக்கு என்ன செய்றேன், துணை இருக்கிறேன். நீங்க பயப்பட வேண்டாம், நீ புழுதான், பூச்சிதான். ஆனா உன்னை புழு பூச்சியா வச்சு நான் பல்லு வச்சிருக்கிறேன். அவன் யாரு? நெபுகத்நேச்சர் ஒரு புல்லு. அல்லேலூயா. நெபுகத்நேச்சர் ஒரு புல்லு. கோலியாத் யாரு? ஒரு புல்லு. ஆமென். உன்கிட்ட என்ன இருக்கு? புழுவுக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்கு. காலி பண்ணி போடுப்பா, அந்த சாத்தான காலி பண்ணு. சாத்தான் ஒரு புல்லு. ஆமென். சாத்தான மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அதிகாரம் எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். இந்த யாக்கோபின் பூச்சி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ அவனை காலி பண்ணி போடுப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புல்லை காலி பண்ணி போடு. மாடு புல்லை மேய்ந்து போடுவது போல உனக்கு எதிராய் வர்ற காரியங்களை மேய்ந்து போடு, இல்லாமல் போய் விடுவார்கள். ஆமென். உனக்கு விரோதமாய் போராடினவர்களை நீ தேடியும், ஏன்னா புல்லு மாடு மேய்ஞ்சி போடும், புல்லு இருக்காது. கையில் அல்லேலூயா பார்க்கலாம், இருக்குமா இருக்காதா? அப்ப கர்த்தரை பாருங்க, மேய்ந்து போடும். அவங்க மாடியா, நான் புள்ளியா, நம்மள என்ன செஞ்சிருவாங்க, மேய்ந்து போட்டுருவாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல பயப்படுறது, ஆமே, மோவாப் ராஜா தான் பயப்படுறான், பாலாக் ராஜா பயப்படுறான். இஸ்ரவேல் பூச்சி பயப்படல. அந்த கூட்டம் எப்படி இருக்கிறது? அந்த சிறு கூட்டம் தான், அவங்க பயப்படல. யார் பயப்படுறா? புல்லு பயப்படுது. நம்ம புல்லுக்கு பயப்படக்கூடாது. நான் யாக்கோப்பு என்னும் பூச்சியா? ஆமே. அதான் நான் கேட்டேன், புல்லை பார்த்து பூச்சி பயப்படணும்னா பூச்சை பார்த்து புல்லு பயப்படணுமா? சொல்லுங்க. அப்ப நம்மளை கர்த்தர் பூச்சியாய் புழுவா வச்சிருக்கார். நமக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்கு. நமக்கு எதிரி சத்துரு சாத்தான் ஒரு புல்லு. ஆமென். நம்மகிட்ட என்ன இருக்கிறது? அவனை வெட்டி போட, மேய்ந்து போடுற பல்ல கர்த்தர் கொடுத்திருக்கார். பயன்படுத்தியா? ஆமே. அவன் பயந்து ஓடுவான். உன் பல்ல பார்த்து என்ன செய்வான்? யாக்கோப்பு பூச்சிக்கிட்ட போவாதா, சிங்கத்தின் கடவாய் பற்கள் இருக்கு. ஆமென். என்ன செஞ்சிருவான்? மேய்ஞ்சி போட்டுருவான். உன்னை கண்டா என்ன செய்யும்? புல்லு ஓடும். ஆமென். உனக்கு விரோதமாய் ஒளி 7 வழி அடிச்சிருவான், ஓடிடுவான். அல்லேலூயா. யாக்கோப்பு என்னும் பூச்சியே பயப்படாதா, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் புழு பூச்சி பல்ல கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாத கூட்டம் தான் புல்லு. அந்த புல்லை கண்டு நீ பயப்படாதே. ஆமே. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கண்டு நம்ம என்ன செய்யறோம்? பயந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், அந்த புல்லை கண்டு பயப்படாதே. அதான் நான் சொன்னேன், பூச்சியை கண்டு புல்லை கண்டு பூச்சி பயப்படாது, பூச்சியை பார்த்து தான் புல்லு பயப்படணும். ஆமே. இதுதான் இயற்கையின் நீதி என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றார், யாக்கோப்பு என்னும் பூச்சியே பயப்படாத. புல்லை பார்த்து என்ன செய்யாதா? புல்லாக்கிய கோலியத்தை பார்த்து பயப்படாத. புல்லாக்கிய சோத்திர நெபுகத்நேச்சரை பார்த்து பயப்படாதே. புல்லாக்கிய ஆகாப்பை பார்த்து பயப்படாதே. அல்லேலூயா. ஆகாப்பு இந்த நெபுகத்நேச்சர் புல்ல தின்னா, அந்த ஆகாப்பு ராஜா புல்ல தேடி, ஒரு ராஜா புல்ல தேடி அலைகிறார். ஆமே. ராஜா எதுக்கு அலைகிறான்? ஆகாப் ராஜா எதுக்கு அலைகிறான்? புல்லு கிடைக்குமான்னு அலைகிறான். ஆமேன். எலியா, ஆமேன்,
புழு பூச்சி தான், அவன்கிட்ட கர்த்தர் வல்லமை கொடுத்து வச்சிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அதனால கர்த்தர் இம்மாதத்தில் என்ன செய்யறா, நமக்கு முன்பாக இருக்கிறதெல்லாம் புல்லு, அதை பார்த்து நீ பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத, அலட்சியம் பண்ணு. பூச்சி புல்ல பார்த்து என்ன செய்யும்? புல்ல பார்த்து பூச்சி என்ன செய்யும்? அலட்சியப்படுத்தும். ஆமென். அப்படி பண்ணு. உன் வாழ்க்கையில வருகிற போராட்டமா, பிரச்சனையா, தோல்வியா, நஷ்டமா, அலட்சியம் பண்ணு. புல்லு உனக்கு இன்னும் மேன்மை பாராட்டுச்சுன்னா நீ அதை பத்தி பயப்படாதா, அது உன்னை பார்த்து பயப்படும். ஆமென். ஏன்னா கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செய்றார்? துணை நிற்கிறார். அதனாலதான் இந்த மாசத்துல உன் வாழ்க்கையில நிறைய புல்லுகள் வரும். அந்த புல்லை பார்த்து நீ என்ன செய்யாதா? பயப்படாதா. ஆமென். புல்ல பார்த்து பூச்சி பயப்படாது, புழு பயப்படாது. நீ பயப்படக்கூடாதுன்னு தான் கர்த்தர் உன்னை பூச்சியாகவும், உன் விரோதி சத்துரு சாத்தான் புல்லு, சாத்தான் ஒரு புல்லு, நீ ஒரு பூச்சி. பூச்சி சாத்தான காலி பண்ணிரும், புல்லு பூச்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட ஒன்று சொல்றேன், புல்லு காலையில் முளைச்சி சாயங்காலம் என்ன செஞ்சிடும்? ஆனா புழு உடனே முளைச்சு உடனே என்ன செய்யாது? சாகாது. ஆமென், அல்லேலூயா. நீ அமைதியா இருந்தாலே புல்லு செத்து போயிடும். ஆமென், அல்லேலூயா. அதனால அதை இன்னைக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த புல்லுக்கள், இந்த ஆகாப், இந்த நெபுகத்நேச்சர், கோலியாத், இந்த புல்லெல்லாம் ஆமே பார்த்து புழு பூச்சியாக்கி நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவங்க மூலம் வரக்கூடிய பயத்தை நம்ம அலட்சியம் பண்ணணும். ஆமே, குதிரை என்ன செய்யுது? பயப்படுதலை அலட்சியம் பண்ணுகிறது. ஆமென். நம்ம அலட்சியம் பண்ணிட்டோம்னா அது அழிஞ்சு போயிடும். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த மாசத்துல ஒருவராய் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இம்மாதத்தில் செய்வார். புழுவாகிய பூச்சியாகிய யாக்கோபே, உனக்கு அற்புதம், உனக்கு அதிசயத்தை கர்த்தர் இம்மாதத்தில் செய்வார்.